வணக்கம், இது டைனர்டெக். முதலில் www.dinertech-க்கு லாகின் செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு சைட் பார் மெனுவை ஓபன் செய்து செட்டிங்ஸ்க்கு செல்லுங்கள். செட்டிங்ஸ் கீழ் பில்லிங் அண்ட் டாக்ஸஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஜிஎஸ்டி கான்ஃபிகரேஷன் செக்ஷனை பார்க்கலாம். இங்கே உங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் செய்யலாம். நான் இப்போ என்ஜிஎஸ்டி நம்பரை என்டர் செய்கிறேன். அடுத்ததாக உங்கள் பிசினஸ்க்கு ஏற்ப சிஜிஎஸ்டி பெர்சென்டை அப்டேட் செய்யுங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி பெர்சென்டை அப்டேட் பண்ணலாமோ. இதுக்கு கீழே டாக்ஸ் டிஸ்ப்ளே மோட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இன்க்ளூசிவ் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இன்க்ளூசிவ்னா மெனு பிரைஸ்ல ஜிஎஸ்டி ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகி இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி தனியா ஆட் ஆகும். டிஃபால்ட்டா இன்க்ளூசிவ் செட் பண்ணி இருக்கும். இப்போ நான் அதை எக்ஸ்க்ளூசிவா சேஞ்ச் பண்ணி பில்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் யூசர்ஸ் மெனு பேஜ்ல இருக்கேன். சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ஐட்டம் பிரைஸுக்கு மேலே ஜிஎஸ்டி செப்பரேட்டா ஆட் ஆகுது. டாக்ஸ் அமௌண்ட் கிளியரா பில்ல ஷோ ஆகுது. ஆர்டர் ஸ்டேட்டஸ் பேஜ்ல கஸ்டமருக்கும் முழு பில் டாக்ஸ் டீடைல்ஸோட பார்க்க முடியும். ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம சர்வீஸ் சார்ஜையும் ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு இப்போ காட்டுறேன். சர்வீஸ் ஃபீ ஆப்ஷனை எனேபிள் பண்ணி பெர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்க. உடனே கால்குலேஷன் எப்படி இருக்கும்னு ப்ரீவியூல காண்பிக்கும். இப்போ மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி காட்டுறேன். இதுல சர்வீஸ் சார்ஜ் மற்றும் ஜிஎஸ்டி ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகுது. ஆர்டர் ஸ்டேட்டஸ் பேஜ்ல கஸ்டமருக்கு கம்ப்ளீட் பில், ஜிஎஸ்டியும் சர்வீஸ் சார்ஜையும் டீட்டெயிலா கிளியர்லி தெரியும். இதனால பில்லிங்ல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் கஸ்டமருக்கும் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். இதுதான் டைனர்டெக்ல ஜிஎஸ்டி மற்றும் சர்வீஸ் சார்ஜஸ் மேனேஜ் பண்ணும் எளிய முறை. நன்றி.